எங்கே போகிறோம்னா ராமநாதபுரத்துக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா இன்னைக்கு பெருநாள், ஈத் முபாரக். அதனால நம்ம பெருநாள் கொண்டாடுறதுக்காண்டி ராமநாதபுரத்துக்கு இப்போ புறப்பட்டாச்சு. என்னன்னா நான் போய் அந்த கடற்கரையில் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு போய் அங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க எல்லாரும் போவோம். ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 11. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இல்லை, நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து எங்கே போகிறோம்னா பெருநாள் அன்னைக்கு டூர் போகிறோம். இந்த ஆட்டோவில் தான் புறப்பட போகிறோம் ராமநாதபுரத்துக்கு. வண்டியில் ஏறி போயிட்டுருக்கேன். ஒரே வைப்பாக தான் இருந்துச்சு. வண்டியில் போயிட்டே இருக்கோம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பனைமரம், வயல், வயக்காடு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஊருக்கு போய்கிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்குடி தாண்டி தேவக்கோட்டை நெருங்கியாச்சு. மேம்பாலம் வந்துருச்சு. மேம்பாலத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறி போயிட்டே இருக்கோம். இங்கிட்டு வீடு வெறும் கோட்டை மாதிரி சூப்பராக கட்டி இருந்துச்சு. வண்டியை ஒரு 1/4 மணி நேரம் டீக்கு நிப்பாட்டியாச்சு. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுப்போம்னு ரோட்டு ஓரமாக நிப்பாட்டி டீயை சாப்பிட்டு அப்புறமாட்டி புறப்படுவோன்னு கொஞ்ச நேரம் நிப்பாட்டியாச்சு. இன்றைக்கி ரம்ஜானால் ஃபெஸ்டிவல் டேனால சுற்றி யாருமே இல்லை ஊரில். இங்கே பார்த்தா ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தா வெறும் குருவி, காக்கா, நாரை எல்லாம் வந்து வெயிலுக்கு அப்படியே இந்த காற்றுக்கு மேலே அப்படியே பறந்து வந்து தண்ணிக்கு மேலே அப்படியே உட்காந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருந்துச்சு கைஸ். அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே கிளம்பலான்னு கொஞ்சம் நேரம் நின்றோம் அந்த இடத்துல ரோட்டு ஓரத்தில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ராமநாதபுரத்தை நெருங்கியாச்சு. அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. காற்று பார்த்தீங்கன்னா அப்படி தான் காற்று, சரியான காற்று காய்ஸ். குளு குளுன்னு இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உள்ளே வந்தாச்சு. ராமநாதபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ளே வந்தாச்சு. ராமநாடு வந்தாச்சு. ராமநாதபுரம் வந்தது இந்த பீச்சை சுற்றி பார்க்க தான். இன்றைக்கி பீச்சில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா பனைக்குளம், இந்த ராமநாதருக்கு அவுட்டரில் பனைக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. ஒரே கூட்டம், திருவிழா கடை மாதிரி கிடக்கும். கூட்டம் சரியான கூட்டம் இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் டைம், இன்னும் யாரும் வரலை. இப்போ தான் ஒருத்தங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தாச்சு பீச்சுக்கு. ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. பீச்சை சுற்றிக்கிட்டு இருப்போம் கொஞ்ச நேரம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து திரைப்படம்லாம் எடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட கார்த்தி நடித்த படம் ஏதோ ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். கேரவன் நின்றுச்சான். கார்த்தி ஏதோ மீனவனில் வந்து மீன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாப்புல, வலையை பிடிச்சி இழுக்கிறாப்புல ஏதோ ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரே கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் சமீபத்தில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம்.
பெருநாள்னாலே எங்கள் ஊரில் களை கட்டிடும். அதுவும் பனை குளத்துலலாம் சும்மாவா சொல்லவா வேணும், இப்படி கூட்டம் கூடிரும். போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரையில் கட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அலைக்கு இழுத்துட்டு உள்ளே போயிடணும். பீச்சை ஒட்டி வெறும் படகா நிற்கிது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தோப்பு, பனை மரம், அப்படியே குளிர்ச்சியாக தான் இருக்கும், கூலிங்காக தான் இருக்கும். சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கடற்கரையில். தூரத்தில் பார்த்தீங்கன்னா பலூனு திருவிழா கடை மாதிரி எல்லாமே கூட்டம் சேர்ந்துட்டாங்க. எல்லா பொருளும் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, விற்பனை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஜாமான், பலூனு, தின்பட்டங்கள், சர்பத்து, ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் பெருநாள் அன்னைக்கு இப்படி வந்து பனைக்குளம் கடற்கரையில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம். எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். குதிரையை ஜோடித்து அழகாக பிள்ளையெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு நடை போயிட்டு வருவோம். பீச்சை சுற்றி பீச்சில் ஒரு ரவுண்டு அடிச்சு வருவோம். பெருநாளுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லோரும் இந்த வருஷம் சூப்பராக நல்லபடியாக பெருநாள் கொண்டாடியாச்சு. இங்கே பாருங்கள், குதிரையை பாருங்கள், சேட்டை பண்ணுது பாருங்கள், ஓடுது, அங்கிட்டு ஓடுது, நிற்க மாட்டேங்குது ஒரு இடத்துல. அங்கே பாருங்கள், அங்கிட்டு ஓடிட்டு பிடிச்சி கட்டுறாரு, நில்லுங்கிறாரு, நிற்பனாங்குது, ஏற போகிறாரு, நிற்பனாங்குது, போகுது பாருங்கள், நடக்குது, அழகாக ஜோடிச்சு அடிக்கிறாரு, போ அந்த பக்கத்து பாருங்க, வாட்டை வழி பண்ணுறது பாருங்கள். அவன் நிற்காது குதிரையில் ஏறி சவாரி பண்ணுறது, கடலில் காலை நனைச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு அனுபவம் கைஸ், இதெல்லாம் சொல்ல முடியாது. அனுபவிச்சா தான் அந்த ஃபீலிங் தெரியும். சூப்பராக இருக்கும், சொல்ல வார்த்தையே இல்லை. கடலில் நின்று ஜாலியாக அப்படி நம்ம பாட்டா கடல் ஓரமாக நின்று ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். இங்கே பாருங்க, தூரமாக பாருங்க, ஒரு போட்டு கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கிட்ட வருது. மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நண்டெல்லாம் மாட்டுனுச்சு, பொடியாக நண்டெல்லாம் வந்து கரை ஒதுங்குனுச்சு. எடுத்து வச்சு விளையாட்டுக்கணும். புதுசாக அதாவது நண்டு பொடியாக நண்டு, சின்ன நண்டு, குஞ்சு நண்டு எடுத்து கையில் வச்சு விளையாண்டா அதுக்குள்ளே விட்டுட்டோம் தண்ணிக்குள்ளே. அதெல்லாம் பாருங்கள், எங்கே வந்து முட்டுது. இப்படி காலை நனைச்சிட்டு ஜாலியாக அனுபவிச்சாச்சுங்க. இந்த வருஷம் பெருநாள் சூப்பராக போயிடுச்சு, அமோகமாக போயிடுச்சு. திடீர்னு போயிட்டோம், நின்ற அன்றைக்கி பிளான் பண்ணலை, திடீர்னு கிளம்பி ஓடிட்டோம். இருங்க, கூட்டம் சேர்ந்துருச்சு பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்துடுவாங்க சாயங்காலம். ஆனால் ஒரு செலிப்ரேஷன் தான், லெட் செலிப்ரேஷன் தான், ஒரே ஜாலி தான், ஃபன்னு தான், ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். இது பாருங்கள், பசங்கள்லாம் குரூப்பாக இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே இருட்டிடுச்சு ஃபன்னோட ஃபன்னாக. அப்புறம் பார்த்தா கடற்கரையில் ஒரு லைட்டிங்லாம் போட்டாங்க. லைட் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளே லைட்டு விட்டு இது மாதிரி பொடியெல்லாம் விட்டுனாங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், லைட்டிங்கெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குதிரைக்கெலாம் காலுக்கெல்லாம் லைட்டை கட்டி விட்டு பயங்கரமாக எல்லாம் வருவாங்க. செலிப்ரேஷன் பாருங்கள், லைட்டிங்லாம் எங்கேயாவது நைட்டு கடல் ஓரத்தில் எங்கே லைட்டிங்கை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்டு போட்டு பார்த்தா கூட்டம் சரியான கூட்டம். பெறை பாருங்கள், பெறை தெரியுது. ஏங்க ரமலான் பெறை, இந்த பெறை வச்சா நோம்பு வைப்போம். பெறையை கண்டு நோம்பு விடுவோம். நோம்பு விடுற அன்றைக்கி பாருங்கள் கூட்டம். ரமலான் அன்றைக்கி ரம்ஜான்னால சரியான கூட்டம். எல்லோரும் வீட்டிலேருந்து வந்து ஒரே இடத்துல இருந்து ஜாலியாக எல்லோரும்
கொண்டாடுவோம். ஐஸ்கிரீமு, பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் எல்லாம் விற்கும். காளான், கறி என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. காசு தான் வச்சுக்கணும் கையில். ₹1,00,000 2,50,000 காசு தான் வச்சுக்கணும். அதான் ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியான பொருள் தான். பலூனு, சின்ன பிள்ளைலாம் ஏறி விளையாடுறதுக்கு பலூனு.